நல்லா இருக்குங்க. பொதுவாகவே எனக்கு ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே மரம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம இதில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபாரஸ்ட்னாவே பொதுவாக நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு நல்லா பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்க்க தான் நம்ம மெயினாக போய் போகிறோம். ஆனால் இங்கேயும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, மரம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குது. அதனால தான் நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியுது. இல்லைன்னா இந்த இடத்த கடக்கவே முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோன்னா நம்ம காலியாயிடும். இப்போ பார்த்தீங்களா, நான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். ஆனால் தண்ணிக்குள்ளே விழாமல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணிக்குள்ளே விழாமல் நம்ம போனோம்னா ரொம்ப தூரம் போகலாம். அப்படி ரொம்ப தூரம் போனோம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான இடம்லாம் பார்க்கலாம். புது புது இடம்லாம் பார்க்கலாம். இன்னும் காட்டுக்குள்ளே போனால் இன்னென்ன இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோன்னா இங்கேயே இருப்போமா, நம்ம நிறைய பார்க்கவே முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தாவே நல்லாயிருக்கும். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குகை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போய் நம்ம வழியை கண்டுபிடிக்கிறது பொழுது பார்த்தீங்களா, இதை வழி கண்டுபிடிக்கிறது கூட உண்மையுமே கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குமா, நம்ம எந்த பக்கம் போகிறதுனே நம்மளுக்கு தெரியாது. எப்படி போனாலும் வழியே வராது. பார்த்தீங்களா, இங்கே எல்லா பக்கமும் சோறு இருக்குது. எப்படி போக முடியும்? இப்போ அடுத்த ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் போய் பார்த்தா அங்கேயும் வழி இல்லை. இப்படியே ஒவ்வொன்றா நம்ம போய் பார்த்து கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பூவெல்லாம் இருக்குது, ஆனால் வழி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்குது. நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறேன், ஆனால் வழியே வரல. நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஓடியாதான் பாருங்க, அவனும் கஷ்டப்பட்டு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம 2 பேரும் போகிறோம் பாருங்க. ஐயோ, அவன் பாருங்க எப்படி குதிக்கிறான். நம்ம நின்று குதிக்கிறோம், அவன் பாட்டு டக்கு. ஐயோ, நம்ம இந்த பக்கமே குதிக்க கூடாது. நம்ம தெரியாம இந்த பக்கம் குதிச்சோமா தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துட்டோம் பாருங்க. ஆனா அந்த பையன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக ஸ்பீடாக போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஸ்லோவாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையனை போய் நம்ம பிடிச்சிருவோமா? ஐயோ, மறுபடியும் நான் தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்து தான் விளையாடணும் போல இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் ஆனால் நல்லா தான் விளையாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே அவன் சூப்பர். அந்த பையனை நம்ம வழியில் எங்கன்னா பார்க்க முடிஞ்சா கூட பரவாயில்ல, அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை போய் பிடிக்கவே மாட்டோம் பொழுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜம்ப் பண்ணணும். இதில் ஜம்ப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் முதல் தடவை விளையாடுறேன். அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் கீழே விழுந்துடுறேன். பாருங்கள், ஜம்ப் பண்ணுற நல்லா தானே ஜம்ப் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், நல்லா தானே ஜம்ப் பண்ணுறேன். ஆனாலும் கீழே விழுந்துடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் அதிகமாக ஜம்ப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட். கொஞ்சம் முன்னாடியே ஜம்ப் பண்ணிருக்கும் போது சரி இந்த வாட்டி கீழே விழாமல் போயிடுறேன் ஃப்ரெண்ட். எப்படின்னா முயற்சி பண்ணி இந்த வாட்டி கீழே விழாமல் போகிறேன். அப்படியே பார்த்து போகிறேன். அந்த பக்கம் போனாக்கா புது விதமான காடெல்லாம் பார்க்கலான்னு நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்து போயிடணும். போன வாட்டி இங்கே தானே விழுந்தோம், இந்த வாட்டி விழாமல் போயிட்டோம். அப்படியே போகிறோம். இப்படியே ஜம்ப் பண்ணி போய் கரெக்டாக குதிச்சிட்டோம். பார்த்தீங்களா, இதே மாதிரி போனாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். போனோன்னாக்கா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நிறைய பூ இருக்குது. வழி எப்படி போகணுன்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது வழியாக போகணும். இப்போ பார்த்தீங்களா, தூணெல்லாம் வச்சுருக்காங்க. காட்டுக்குள்ளே யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தூணெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது பாருங்க, இது வேற டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதாவது தண்ணிக்குள்ளே அங்கங்கே ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நம்ம போக வேண்டியிருக்குது. அழகாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே க்ரீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரம், ஏகப்பட்ட மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் போனாக்கா அப்படியே ஜில்லுன்னு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்று வரும். இங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்குது அப்படிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். இப்போ அந்த பச்சையிலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரம் இதுலலாம் பட்டோம் காலி ஆகிடுவோம். அதனால் அப்படியே நைஸாக உள்ளே நுழைஞ்சி போகிறோம். பார்த்தீங்களா, இப்படி தான் போகணும். அந்த பையன் ஆனால் முன்னாலே போயிட்டுருக்கிறான் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவனை நான் பார்க்கவே முடியல. நான் பார்க்க முடியும்னு பார்க்குறேன், ஆனால் அவன் பார்க்க முடியல. ஐயோ, இப்போ என்ன இந்த ஒரு கட்டை தான் இருக்குது. இந்த கட்டையிலே போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா ஒரு கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியுது. நான் அந்த ஒரு கால் வைக்க வேண்டிய இடத்துலையே எவ்வளோ காலை வச்சு மெதுவாக போகிறேன் பார்த்தீங்களா. ஆனால் இங்கெல்லாம் ஜம்பெல்லாம் பண்ண முடியாது. அப்பா இந்த இடத்துல வந்து நின்றுட்டோம். இந்த இடத்துல போவோம், அப்படியே மெதுவாக போவோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் தவறி கீழே இந்த பக்கம் காலை வச்சோம், தொப்புன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவோம் பார்த்தீங்களா. மெதுவாக போகிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி போனாக்கா போயிடலாம். அப்பா வந்துட்டோம். இப்போ இங்கே எப்படி போகிறது? இங்கே வந்து அந்த பச்சையில் மிதிக்கக்கூடாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாமல் மிதிச்சேன்னா காலியாக ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி மறுபடியும் பின்னால் இருந்து வர வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அது அது அதை மிதிக்காமல் இப்போ கிராஸில் குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிராஸு, அப்படி இந்த பக்கம் கிராஸு. இந்த மாதிரி கிராஸாக போகணும் போலக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக எதுனா ஒன்று அமைச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட். பாருங்க இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போகிறது எனக்கு வழியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓரமாக போகணும் போலக்குது. ஓரமாக போக முடியுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அந்த இதுலேயே போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சையில் தான் மிதிக்கக்கூடாது, மற்றபடி எல்லா இடத்துலையும் மிதிக்கலாம். நான் கூட இதில் மிதிக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்குது, காலி ஆகிடுவோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் மரத்தை பார்த்தீங்களா, எப்படி ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது. இன்னொரு தரம் நில்லு 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 ஃப்ரெண்ட்ஸ், நில்லு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா கூட போகலாம். காட்டுக்குள்ளே போனாதான் ரெண்டு பேரும் ஜாயிண்டாக போனால் தான் நல்லது. அனிமல்ஸ் வந்தால் கூட நம்ம தப்பிச்சிக்கலாம். அவன் எங்கே நம்ம கூட நிற்கிறான்? அவன் ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கிறானே. நம்ம தான் அவனை போய் பிடிக்கணும் போலக்குத. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். ரெண்டு பேரும் ஒன்றா போகலான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் கூட நிற்க மாட்டேன்றானே. பாருங்க இந்த இடத்துல எப்படி போகணும்? இந்த இதுலேயே போகணுமா? ஜம்ப். இந்த தூணு கல் மாதிரி இருக்குது இல்லை, அந்த கல்லில் ஜம்ப் பண்ணி போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். போனாக்கா அங்கே ஒருத்தர் இப்போ தான் நம்ம கூட வந்தவர் தான் போலுக்குது. அதான் முன்னால் ஓடுறாரு. அவரை எப்படினாலும் பிடிப்போம். இங்கே அவர் எங்கே போனார்? அவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ நான் இதில் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மாட்டாமல் இருந்தாவாச்சும் அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். பார்ப்போம், எப்படினாலும் நம்ம அவரை பிடிச்சிடலாம். அவர் எங்கே போயிடுவார்? வாங்க நம்ம அவரை கண்டிப்பாக பிடிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். போனோடனே அவரை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்குதா உங்களுக்கு பார்க்கறதுக்கு? இது ரொம்ப பிடிக்குதா? பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். இந்த கேமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ போட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அவங்களும் ஷேர் பண்ணுவாங்கல்ல எனக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஓகே தானே? என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் நல்லா இருக்குதா? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியே கொஞ்சம் அப்படி தவறுனா நெருப்பு ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துருவோம் நம்ம. இந்த இடம் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இருட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குதா, அதனால கொஞ்சம் இருட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே போன பொழுது கீழே விழுந்துடக்கூடாது. இது எல்லாமே நீ அடிச்சு தள்ளிட்டு ஓடுறீங்க. எங்கடா ஓடுறீங்க? இருங்கடா நானும் வரேன். என்னை விட்டு போறீங்களா? நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடுறீங்க? கொஞ்சம் கூட தான் வாங்கலேண்டா. எனக்கும் கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. காட்டுக்குள்ளே போனாக்கா கொஞ்சம் பயமாக இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் கொஞ்சம் கூட நிற்கலாம்ல. அவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாக ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னால் ஓட்டான். இரு உன்னை பிடிக்கிறேன். எர்றா கொஞ்சம் நில்லுனா கூட நிற்க மாட்டேன்ட்டேடா. எர்றா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு தானே உன்னை நிற்க சொன்னேன். ஆனால் நீ நிற்கவே இல்லை பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இடமே கொஞ்சம் இருட்டாக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான காடு போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜோம்பிஸ்லாம் இங்கே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜோம்பிஸ்லாம் இருந்தாக்கா எனக்கு ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜோம்பிஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காடுனாக்கா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அனிமல்ஸ் இருக்கும். அனிமல்ஸு கூட நல்ல வேலை ஒன்றும் வரல. வந்தால் கூட அதுங்ககிட்ட தப்பிது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க இடம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஆனால் காடு மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ செட் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரஸ்ட். இது என்னது, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. இது என்னவா இருக்கும்? தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. ஐயோ அருவியா, சூப்பர். அருவினா ரொம்ப அழகா இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். அருவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே தண்ணி கொட்டுமா, அதில் நம்ம குளிச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த அருவியெல்லாம் குளிக்கவே முடியாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது லாங்கில் இருக்குது, அது பெரிய அருவியாக இருக்குது. இந்த மாதிரி அருவியெல்லாம் குளிக்க முடியாது. இப்போ சின்ன அருவியாக இருந்தாக்கா குளிக்கலாம். இப்போ குற்றாலம் மாதிரி அருவிகள்லாம் குற்றாலத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் அங்கே குளிப்பேனே. ஆனால் எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன்ல, அப்படியே கவனிக்காமல் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் பொத்துன்னு விழுந்துட்டேன். அங்கே அங்கே அருவி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுதா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த அருவியை காணும். நம்ம இடம் அங்கிட்ட மாறி வந்துட்டோமா? கரெக்டான வழிக்கு தான் வரோம். இந்த இடத்துக்கு தான் வந்தோம். ஆனால் அப்போ அருவி தெரிஞ்சுதான், அந்த அருவி இப்போ தெரியலையே. அதை பக்கத்தில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தண்ணி கொட்டுது பாருங்க. இது பயங்கரமாக கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி தான் கீழே ஓடுது. நம்ம தான் தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம். பார்த்தீங்களா? பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அருவியிலேருந்து எப்படி கொட்டுது பாருங்க. அப்படியே புகை மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் அப்படியே கட்டையிலே போகணும். கொஞ்சம் தவறணும், தொப்புன்னு தண்ணிக்குள்ளே தான் விழுவோம். ஆனால் ரெண்டு பேர் இப்போ நம்மளை தாண்டி போனாங்கல்ல, அவங்க இந்த பக்கம் தான் போயிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படின்னா பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங்கில் போயிட்டாங்களோ. நம்மளும் ஸ்பீடாக தானே வரோம், ஆனால் அவங்களுக்கு பிடிக்க முடியலையே. இது என்ன இலை? தாமரை இலை மாதிரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தாமரை இலை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதில் போகிறோம். இப்போ அந்த கட்டை இருக்குது. இப்போ அருவி பக்கத்துலேயே போகிறோம். பார்த்துக்காங்க அருவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுது பாருங்க. அப்பா, எந்த மாதிரி அருவியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அருவி இருக்கிற இடத்துக்குலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே அந்த மாதிரி அருவி பக்கம்லாம் அருவிக்கெல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் குளிக்க முடியாது. பெரிய அருவியெல்லாம் குளிக்க முடியாது. சின்ன அருவியாக இருந்தால் தான் நம்மளாலாம் குளிக்க முடியும். இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா இது, இடம் இப்படி இருக்குது. அப்பா, இதில் பாருங்க, இதில் போனோம். நம்ம இந்த மாதிரி இடம் அப்போ வந்தோமே, அதே மாதிரி இடம் ஃப்ரெண்ட். ஒரு காலு மட்டும் தான் நடக்கணும். இது ஜம்ப் பண்ணி போகிறது. அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஜம்ப் பண்ணி கேப்பில் மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்தா ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருவோம். ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இடத்த தாண்டிட்டோம். ஆமாம், நம்மளுக்கு முன்னால் அந்த போன அந்த ஃப்ரெண்டுங்க எங்கே போனானுங்க? அவன் நம்மளெல்லாம் கூப்பிட்டே போகல ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டு போனாக்கா இந்நேரம் நமக்கு பேசிக்கிட்டே அந்த இடத்துல போயிருக்கலாம்ல. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் நல்லா விளையாட கற்றுக்கிட்டு நானும் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? நம்மளுக்கு இப்போ புதுசாக இப்போ விளையாடுறதுனால தான் நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியல. அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனால் நல்லா விளையாட தெரிஞ்சால் கூட நம்ம அவங்க கூட தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் பேசிட்டு போனால் தான் ஜாலியாக தானே இருக்கும். நம்ம மட்டும் ஸ்பீடாக போனால் எப்படி? ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் மோதி விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி விழவே மாட்டேன். இந்த வாட்டி விழாமல் போயிடுறேன். அவ்வளோதான். ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. இப்போ கிராஸாக ஜம்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த பக்கம் அப்படியே மாற்றி கிராஸாக ஜம்ப் பண்ணி போகணும். அப்படி போய் அந்த இடத்த. ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃபஸ்ட்டு எப்படினாலும் ரீச் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள், நம்ம ஸ்பீடாக போய் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிவிடுவோம். அவங்க யார் முதல்ல போகிறாங்கன்ற பிரச்சனை இல்லை, லாஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான். இது படத்தில் வர டைலாக் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி பார்த்தேன், சரி நல்லா தான் வருது, அது நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். எப்படி ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? இப்படி தான். அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். நம்ம சிங்சாங் சூப்பர் ஜம்ப் பண்ணி வந்துட்டான் ஃப்ரெண்ட். ஆனால் சிங்சாங் பாருங்க, நல்லா தான் ட்ரை பண்ணுறான். இருங்க, நம்ம தான் கொஞ்சம் சரியாக விளையாடல. சிங்சாங்லாம் சூப்பராக தான் விளையாடுறான். ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் சுற்றி ஒரே மாதிரி இருக்குது. இங்கே எங்கே போனோம்?
அது அங்க என்ன ஒருத்தன் உட்காந்து ஒரு பொம்மை உட்கார வச்சிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காளானா இதெல்லாம்? ஏன் இப்படி இருக்குது? கொடை மாதிரியே இருக்குது. எந்த பக்கம் போகணும்? ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதுல்ல. என்ன பாலெல்லாம் இருக்குது, கலர்ஃபுல்லான பாலா இருக்குது, அழகா இருக்குது. இந்த பால்ல ஒரு 2 பால் எடுத்துட்டு வந்தா கூட. ஐயோ, கீழே விழுந்துட்டேன். பார்த்தீங்களா, ஜாலியாக உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன், டப்புன்னு கீழே விழுந்துட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பால் எடுத்துட்டு வந்தா கூட விளாட்லாமேன்னு சொல்லலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலெல்லாம் இருக்குது. இந்த பாலில் ஜம்ப் பண்ணணும், பாலாக மாறி மாறி போகணும். ஆனால் இங்கே யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பாலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா நம்மளும் 2 பால் எடுத்துகிட்டு வந்துடலாமா? நம்ம வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து விளாட்லாம்ல. அருமையாக இருக்குதுங்க. ஆனால் இதில் சின்ன இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மெதுவாக போனால் போயிடலாம், இல்லைனாக்கா கொஞ்சம் கீழே விழுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்றபடி மெதுவாக போனால் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மஷ்ரூம் இங்கே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? வா, எவ்வளோ பெரிய மஷ்ரூம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கரமான மஷ்ரூமாக இருக்குது, இவ்வளோ பெரிய மஷ்ரூமா. ஆனால் மஷ்ரூம் எனக்கு சூப்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் அப்பப்போ ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே போய் மோதினா கூட காலி ஆயிடும். மஷ்ரூம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே நான் மஷ்ரூம் மேலேயே போய் மோதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, ஜாலியாக அப்படியே ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் 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 ஜம்ப். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணாக்கா ஓரளவுக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் வந்து என் மேலே மோதிடக்கூடாது போல ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மோதினாவே காலி ஆயிடும். ஏய், இதெல்லாம் மஷ்ரூம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட பாலுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்களா, அந்த காலை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மஷ்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்க இதை போய் பாலுன்னு நினச்சிக்கிட்டு பாலில் விளையாடலாம் நம்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு அடுத்து நம்ம வேற எந்த இடத்துக்கு போவோம்? இதில் வந்து கிராஸாக ஜம்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பர்பிள் கலரில் மட்டும், ரோஸ் கலரில் மட்டும் பட்டுச்சு நம்ம காலியாக ஆகிடுவோம். அதனால் அந்த சகப்புல மட்டும்தான் படணும். ரெட் இருக்குதுல்ல, அதான் அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அவ்வா, இப்போ அது தாண்டணும், அது மேலே மோதணும், காலி ஆகிடுவோம். ரொம்ப லாங்காக ஜம்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலி குதிக்குது. அந்த காளான் நம்மளை தூக்கி போடுது ஃப்ரெண்ட்ஸ். இது வித்தியாசமான காளானா இருக்குது, நம்மளை தூக்கி போடுது. லைட்டாக குதிச்சா கூட ரொம்ப ஆயிட்டு தூக்கி போடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாலில் குதிச்சு விளையாடணும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து எங்கே போகிறது? அது மேலே ஏறணுமா? அப்பா, மேலே ஏறி போய் அப்புறம் ஜம்ப் பண்ணி போனோம். அப்படியே ஜம்ப் பண்ணாக்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து இது எங்க? ஐயோ, கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதில் போகக்கூடாது பொழுது எனக்கு தெரியவே இல்லையா. நான் அதில் போய் காலை வச்சேன் பாருங்க, பத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அப்போ இது எங்கே போனோம்? எங்க போவோம், அங்கே போய் பார்ப்போம், எந்த பக்கம் போக வேண்டியதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துக்குலாம் வந்துட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்துட்டு தான் நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். அப்பா, இதில் தான் போனோம், ஆனால் கரெக்டாக குதிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணேன், அசால்ட்டாக நான் குதிச்சேன் பாருங்க, பொத்துன்னு விழுந்துட்டேன். ஆனால் இப்போ கரெக்டாக வந்துட்டேன். இப்போ அப்படியே வந்துட்டு மேலே ஏறிட வேண்டியதான். பார்த்தீங்களா இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களா? பரவாயில்லையே. இப்போ எந்த பக்கம் போனோம், எந்த பக்கம் வந்தோம், எந்த பக்கம் போனோம்? அப்பா, இப்படி தான் போனோம். அந்த ரெட்டாக இருக்குது, அந்த இது காளான் தான் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பெரிய காளான் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் நம்மளுக்கு சரியாக தெரியல. இது காளான் தான். அந்த இடத்துல போனோன்னையும் அதை நிற்கிது பாருங்க ஒரு காளான், அதே மாதிரி காளான் தான் இது எல்லாமே. இதுலேயும் பார்த்து தான் குதிக்கணும், இல்லை அப்போ உழுந்த மாதிரி விழுந்துடக்கூடாது. அப்படியே பார்த்து போகணுங்க, பொறுமையாக அப்படியே போனோம்னா போயிடலாம். ஏன்னா ஒரு காலில் தானே நிற்க முடியுது. அப்போ பொறுமையாக பார்த்தீங்களா, காலை தூக்கி இங்கே வச்சோன்னே எப்படி கீழே விழுந்தோம் பார்த்தீங்களா, அப்படியே. அதனால தான் பொறுமையாக போனோம். பொறுமையாக போனாக்கா
போயிடலாம். கால் மேலே கால், ஒரே கால் தான். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கால் கீழே தான் இருக்குது, ஒரு கால்லே தான் போக வேண்டியிருக்குது. அது அகலம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்படியே போனோடனையும் மேலே ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடணும். ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகணும். அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே குதிச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுலேருந்து அந்த பக்கம் குதிக்கணுமா, அதுக்கப்புறம் எப்படி குதிக்கணும், அப்படியே குதிச்சு போனாக்கா புது இடம் வரும். இது மேலே ஏறி போனோமா. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலர்லலாம் இருக்குது. அப்பா, இது என்னது வித்தியாசமா இருக்குது. எனக்கு ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஜாயிண்ட்ல மிதிக்க கூடாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் வந்து ஐயோ காலி ஆகிடும் பார்த்தீங்களா. அது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம மிதிக்கவே கூடாது. அதனால பார்த்து தான் போகணும். இது ஆனால் வெளி தூரத்துலேருந்து இப்படி பார்த்தா தெரிய மாட்டேது பார்த்தீங்களா. அங்கே கிட்ட போனோம் ஜாயிண்ட் ஆகுது. அதுப்போ அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போயிடணும். பார்த்தீங்களா, நம்ம டக்குன்னு தெரியாமல் போனோன்னு இங்கே காலி ஆயிடுறோம். இது கேப். இப்போ கேப்புன்னு நினச்சி போனாக்கா எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஜாயிண்ட் தான் ஆகுது. அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியது. அப்பா வந்துடும் எப்படியோ. இப்போ என்னது, அந்த ரெட்டு இருக்குதுல்ல, அது மட்டும் படவே கூடாது. ஐயோ ஓடியாருது. அந்த ரெட்டு அப்படியே மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அது நம்ம கிட்ட வரும்போது டக்குன்னு குதிச்சிடும் போல இருக்குது. அது பாருங்க மூவ் ஆகி இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்ம காலிலே மோதிடுது. அது வரும்போது நம்ம கரெக்டாக குதிச்சிடணும். வந்துச்சு இது ஒன்று வருது, வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது பாருங்க எப்படி விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு தெரியல, நம்ம நின்று தாண்டினா கூட பரவாயில்ல. அது பாருங்க அது ஸ்பீடாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அது வர்ற நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு ஜம்ப் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஜம்ப் பண்ணி போனால் தான் போக முடியும். இது பாருங்க வருது பாருங்க வருது. அப்பா பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணியாச்சு. அப்பா ஃபினிஷ். அப்பா நம்ம கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கேமை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.